நல்ல சமாரியன் நாமத்தினாலும் தீபாவளி திருச்சபையின் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். வருடத்தின் இறுதி ஆராதனையில் நாங்கள் நிற்கிறோம். அதாவது பிரிசில் சபையுடைய இறுதி ஆராதனை. நீங்க இறுதி ஆராதனை என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. வருடத்தின் இறுதி ஆராதனையில இருக்கோம். ஓகே, இந்த மாதத்துல முடிகிறது, வருஷம் முடிகிறது. அப்ப கடைசி ஆராதனையா இருக்கிறது. வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்று சொன்னால் சூழ்நிலைகள் மற்றது வெதர் ஒன்றுமே சரியில்லை, நெருக்கமா இருக்கு. இந்த நேரத்திலே நீங்க கர்த்தரை ஆராதிக்கும்படியும் துதிக்கும்படியும் வந்திருக்கீங்க. இன்றைய நாள் வார்த்தைக்கு கீவேர்டாக நாங்கள் சங்கீதம் 37 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37:5. உன் பழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். மீண்டுமாய் அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், உங்களுடைய வழியை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்படியாய் கேட்கிறது. ஏன்னு சொன்னால், இன்றைய நாட்களில் உலகம் போகிற போக்கு ஒரு வித்தியாசமாயிருக்கு. நாங்க என்ன அடுத்து நடக்கும்னு சொல்லி ஒருத்தருக்குமே என்ன தெரியாது. நாங்க வெளியில போறோம் வர்றோமான்னு தெரியாது. உலகத்துல இன்றைக்கு போர் ஒரு பக்கம் நடக்குது, அதுக்கு என்ன வழி என்றவர்களுக்கும் தெரியாது. போர் முடியுமா முடியாதுன்னு தெரியாது. அதே போல நாங்க வேலைக்கு போறோம் வருகிறோம், அங்க என்ன நடக்கும் என்று ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் நாங்க எங்களை வழியை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கிற வேளையில அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. முதலாவது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன தேவைன்னு சொன்னால் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. நாங்க வேலைக்கு போறோம், சம்பளம் வருமன்றது அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு வியாதி வருது, குளிசை போட்டா சுகம் வருமென்னு சொல்லி அது ஒரு நம்பலாம். நீங்க இந்த குளிசை வியாதிக்கு சுகம் வருமென்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை. ஆனால் நாளை குறித்து எங்களுக்கு தெரியாது. வசனம் சொல்றது நாளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்பிக்கையா இருக்கிற வேளையில அந்த நாளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில நாம நன்மையை எல்லாருமே இப்ப இந்த உலகத்துல பாருங்க நன்மையை தேடி போவாங்க. ஆனா எங்க போனா நன்மை கிடைக்கும் தெரியாது. இப்ப கர்த்தருடைய இடத்துல போகிற வேளையில தான் எங்களுடைய வழிகளை நாங்கள் போகிற வேளையில தான் அந்த வழியை கர்த்தர் செம்மையான வழியில கொண்டு வரும். அதாவது ஒரு வளைவு நடுவு இல்லாத பாதையா, இல்லாட்டி ஒரு ஒரு குறைவில்லாத பாதையா, அதாவது குறைவில்லாத ஒரு பாத்திரமாய் எங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். அப்ப நாம எங்களுடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கணும். மற்றது அதே போல அதன் மேல நம்பிக்கையா இருக்கு. வேணும்னு சொன்னால் எங்களுடைய வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு. ஆமே, நாம எந்த வசனத்தை எங்களுக்கு சில பேர் இப்ப நாங்க வாக்குத்தத்தம் வருஷம் முடிய போதுன்னு வருஷம் முடியும் முன்னமாக ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க, இந்த வாக்குத்தத்தம் என்னை ஆசீர்வதிக்கும். எனக்கெல்லாம் பாஸ்டர் முதல் வந்தார் உன் குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன். நான் பார்த்தேன் கல்யாண கட்டையில குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன் 30,000. ஆனால் அது ஒரு நாட்கள் போன பிறகு அந்த வசனம் எப்ப கிரியை செய்திருக்கு, அது கனவு காலத்துக்கு பிறகு வருஷத்துக்கு பிறகு அந்த வார்த்தை கிரியை செய்திருக்கு. எந்த காரணம் இல்ல வசனம் எனக்கு. ஆனால் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவராக. என்ன சொன்னால் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குரைச்சி எத்தனையோ வருஷம் ஆயிடுது. ஆனால் கர்த்தர் கொடுத்தது ஒரு காலம் கழிந்த பிறகு. நீங்க வேலைக்கு காத்திருக்கீங்க, வேலை கர்த்தர் சொல்ற உன்னுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஒரு வசனம் வந்துட்டு. ஆனா இப்ப நான் வேலை இல்லை. இப்ப சோசல் தார காசுக்கும் நீங்க சுயமா வேலை செய்யற காசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க நான் வேலை இல்லாம இருக்கிறேனே எப்படிடா எனக்கு கர்த்தர் சொல்ற உன் சம்பாத்தியத்தை ஆசை, உன் உழைப்பின் கையால் நீ சாப்பிடுவேன்னு சொல்லுது. என்னண்டா அது நத்திங், சம்திங் ராங். அப்ப கர்த்தர் சொல்ற நீ நம்பிக்கையாயிரு, எங்களுடைய வழியை நீ ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையாயிரு. ஆமென். என்ன சொல்லுவீங்களால் அங்கே பாருங்கள், இரண்டாவது சொல்லுவது அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப பாருங்க, இரண்டாவது மெயினான விஷயம், அவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்ப காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீங்க அதுல நம்பிக்கையா இருக்கிற வேளையில. இப்ப ஒருவர் ஒரு காரியத்தை உங்களோட கேட்கிறார், அப்ப நீங்க டக்குன்னு சொல்லணும், விசுவாசத்துல நான் சொல்லணும், என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாய் தருவார், நான் அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த கதை இல்லை. சில வேளையில கிடைக்கும் போன வருஷம் மாதிரி கேன்சர் வியாதி மாறுமான்னு சொன்னா அது அவர் இறந்துதான் இருக்கிறார். ஆனா எங்களுக்கு தெரியாது மாறுமா. ஆனா நீங்க சொல்லணும், அது இல்லை உங்களுடைய பதில்.
உங்களுடைய பதில் என்னன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். என்னன்னு சொன்னால் நாங்க அவரிடம் எங்களுடைய வழியை அவரிடம் கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய பாரத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறோம். ஒரு நல்ல சமாரியை விழுந்து போய் கிடக்கிறான், எல்லாருமே போறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒருவன் வந்து அவனை தூக்கி அவருக்கு சுகம் கொடுக்கும்படியே அவனிடத்துல கொண்டு போய் ஒரு வைத்தியத்தை கொண்டு போகிறான். ஆனால் எங்களுடைய கர்த்தரும் அப்படித்தான். நீங்க ஒருவர் விழுந்து போய் இருக்கிறீங்கன்னு சொன்னா உலகத்தான் ஒருவேளை விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு காயம் கட்டுகிறவரா இருக்கார். ஆமென். ஆனால் நாங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க நாட்கள் எவ்வளவு வேகமா போகுது. நாங்க கண்மூடி திறக்கடையில கிழமை போகுது, மாதம் போகுது, வருஷம் போகுது. சரியான குயிக்கா போய் கொண்டு. நாங்க சின்ன பிள்ளைகள் நீங்க பாத்துருப்பீங்க, இன்னொரு கொஞ்ச நாள் நீங்க கிறிஸ்துமஸுக்கு அங்க குழந்தை போய் பாப்பீங்க, இந்த பிள்ளை வளர்ந்து போயிருக்குது, என்னடா அப்பா என்ன பாத்துட்டு வந்தேன். அப்ப நாட்கள் வேகமாகி போய் கொண்டிருக்கு. அப்ப நாம கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற வேளையில கர்த்தர் எங்களுடைய கிரிகை எல்லாவற்றையும் எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையுமே சரி செய்வார். இப்ப பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் நாட்களா இருக்கிறது. அதே போல பாருங்க ஒரு காரியத்தை சொல்லிக்கலாம். என்னன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்க்கிற வேளையில அவங்களுடைய வாழ்க்கை சரியான நெருக்கமா இருக்குது. கர்த்தர் பார்க்கிற இவர்களுடைய அழுகுரல் அவருடைய காது கெட்டுகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை சரியா நிற்கப்படுறாங்க. மோசே அவங்களை எடுக்கும் முதலாக என்ன செய்யறாங்க, சரியா நிற்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால் அங்கே அவர்களை பார்க்கிறார். ஓ, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு தெரியும் எங்களுக்கு சில வேளையில எங்களுக்கு தெரியான்னு தெரிஞ்சால் அவர் என்ன செய்வார், ஒருவர் மூலமாக, இப்ப மோசேல் ஒருவர் மூலமாக அங்கே அவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். பாத்தீங்களா, நாங்க எங்களை வழியை ஒப்பு கொடுத்து போகிற வேளையில அங்கே அவர் என்னை வழி நடத்துகிறார். அங்கே போகிற வேளையில பாருங்க எவ்வளவோ காரியங்கள் இருக்கப்படுது. உணவு இல்ல, அங்கே செங்கடல் இருக்குது, மலை இருக்கு, அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் எரிகோ மதில் இருக்கு. அப்ப எல்லாவற்றையுமே தாண்டி கொள்றாங்க. அப்ப இந்த ஜனங்களை நம்பி ஏற்கனவே தெரியுமா இயேசு கிறிஸ்துவ? இல்ல, அவங்க மோசே கூட்டிட்டு போற, மோசே சொல்ற இந்த நெருக்கத்துல இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாமே நம்பி என்ன, யார் மேல? மோசே மேல நம்புறாங்க. மோசே யார நம்புறார்? கர்த்தரை நம்புகிறார். அப்ப அந்த வழியை அவர் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே கர்த்தர் அவங்களை பாதுகாப்பை கூட்டி செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு பாதுகாப்பை கூட்டி செல்கிறார் பாருங்க. இப்ப எங்களுடைய வாழ்க்கையும் அதுதான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க வெளியில போகும்போது ஜெபிச்சுட்டு போறோம், ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்க, இது உங்களுடைய வழி. ஆமென். அப்ப நாங்க வழி நடத்துங்க சொல்லி போகிற வேளையிலே கர்த்தர் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். உங்களை நீதியின் வெளிச்சத்தை போடவும் பாருங்க. நீதியின் வெளிச்சம் சொன்னா பாருங்க, இந்த ரூம் எல்லாம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அதே போல நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே உங்களை நீதியின் வெளிச்சத்தை போல கர்த்தர் மாற்றுவார். மோசே இருக்கல்ல, மோசே மலைக்கு போயிட்டாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் மீண்டும் திருப்பி வரைக்கும் அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது. ஏன் பிரகாசமா இருந்தான்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் கர்த்தரை நோக்கி அவரோடு அங்கே உறவாடுகிறார். மோசைக்கு கர்த்தர் படிப்பிக்கிறார், அநேக விடயங்களை குறித்து ஆலோசனைகள் அது எல்லாத்தையும் படிப்பிக்கிறார். அதே போல கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு சௌரம்பாச்சா நீதிமொழியில பாருங்க எத்தனையோ கட்டளைகள் இருக்கு. அதை நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் நீதிமொழி புத்தகம் எடுத்தீங்கன்னு சொன்னாலே அங்கே ஞானம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆமென். அப்ப ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கிற வேளையிலே, வசனங்கள் வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே எங்களை பிரகாசமாய் கர்த்தர் மாற்றுவார் நிச்சயமா. ஆமென். அப்ப நாங்க எங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும். நாம எங்கேயோ எல்லாம் சுழண்டு அடிச்சு போட்டு கடைசியா வந்து கர்த்தர் எங்களை கைவிட்டார் அதுல அப்ப எங்கள பிள்ளை இருக்கு தானே. நாங்க கர்த்தரை தேடி வராம, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி சொல்றேன். அப்ப கர்த்தரை தேடி வராம கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார். அவர் ஒன்றும் செய்யல. நாங்க இவ்வளவு காலமா வந்து போறோம், ஒன்றும் இல்ல, ஏதோ போறவனும் அப்படி அங்க இருந்து புதுசா கூப்பிட்டு வந்து உள்ளுக்கு வந்து அவன் சில நல்ல செய்த பெற்றுக் கொண்டு போயிடுவான். ஏன்னா அவன் விசுவாசிச்சு தான் கேட்கிறான், இவங்க கடவுள் தெருவார கொள்ளுன்னு சொல்லி ஒரு ரசிக்கப்படாதவன். ஆனா நாங்க என்ன கனகாலம் நாங்கள் எங்களை பார்த்தா ஏதோ 50 யூப்ளியர் முடிச்ச ஆக்கள் மாதிரி தான் இருப்போம், அதாவது ரசிக்கப்பட்டு. ஆனா நாங்க எங்களுடைய வழியெல்லாம் ஏதோ ஒரு வழியில போவோம், அதாவது உலகம் போன போக்குல போய் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என் மேல நம்பிக்கையா இருங்க, நான் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். அதாவது உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவேன், அதே போல உன் நியாயத்தை பட்ட பகல் போல விளக்குவேன். ஆமென். வெளிச்சம். அதுக்கு பிறகு பாருங்க, பட்ட பகல் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருட்டு கூட இல்லாதபடி கர்த்தர் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப வசனம் என்ன சொல்றது, நீங்கள் அப்ப உங்களை ஒப்புக் கொடுக்கணும். யாரு? கர்த்தருடைய வழியிலே ஒப்புக் கொடுக்கணும். அப்ப சௌரம் முதலாவது பாடி நான் வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான். நான் அந்த வசனத்தை இப்ப கொஞ்சமா தான் பார்த்தேன்.
எந்த இதுல இருக்கும் அதை பாக்கி 119 சங்கத்துல இருக்கு. அப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இவர் அதை பார்க்கிறார். அப்ப வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ண? ஒரு வாலிபனானவன் தன்னை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கிற வழியில அவர் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவார். நாம உண்மையிலேயே நீங்க வெளியில போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வழி வித்தியாசமா இருக்கு. உங்களுடைய வழி வித்தியாசமா இருக்கு. நீங்க இப்ப சாமுவேல் பாருங்க, சாமுவேல் அவர் ஒரு ஒரு தீக்கசியா இருக்காரு, அதாவது ஆசீர்வதிக்கிறவா இருக்கு. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் அவங்க ஏதோ ஒரு வழி விட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்களா நீங்க? அப்ப பாருங்க, பிள்ளைகளை நீங்க ஒரே கர்த்தருடைய வழியில நீங்க போவீங்களா என்று சொன்னால் அப்ப உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அப்ப வாலிப பிள்ளைகளை நீங்க, நான் 1-2 பேர் எல்லாருமே வாலிப பிள்ளைகள். கர்த்தருடைய வசனம் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகள் கழுகுகளை போல சிறகடித்து பழப்பார்கள். அதாவது வயசுன்றது இல்லை. அப்ப எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லுவார், வாலிப பிள்ளைகளா எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதுமே பிடித்துக் கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னால் நீங்க வழி தவறி போறது ஒரு நொடி போகுமே சீரியஸா. என்னன்னு சொன்னால் சில வேளையில எங்களுடைய இதயம், நீங்க கர்த்தருக்கு பயம் இருக்கும், ஆனால் ஒரு நொடியில சில யோசிப்பீங்க, அட இந்த தவறை செய்துட்டு ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்புக்கா போவோம். சீரியஸா அப்படியான ஒரு என்ன, நாங்களும் அந்த வாலிப தாண்டி வந்தபடியே நான் உங்களுக்கு சொல்றேன், சரிதானே? அப்ப வாலிபன் தன் வழியை எதனாலே காத்துக் கொள்வான்? அப்ப கர்த்தருடைய வழியிலே நாங்கள் போகிற வேளையிலே அந்த வழியில எந்த இது வராமல் பாருங்க, தானியலை பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு, அதே யோசப்பை பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு. அப்ப பாருங்க, அந்த வாலிபர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு தங்களுடைய வழியை ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப ஒப்பு கொடுக்கிற வழியில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவங்களுடைய வழி, அதாவது அவங்க பிரகாசமானாங்க, அடுத்த அதாவது ஸ்டேஜுக்கு போனாங்க. ஒரு ஒரு உயர்த்தப்படுகிற நிலைக்கு போறீங்க. பாருங்க எவ்வளவு தள்ளப்பட்ட வாலிப பிள்ளைகள் எல்லாம், தானியல் எல்லாம் அவ்வளவு அவங்களுக்கு கைதியா கொண்டு போய் அவங்க தங்களுக்கு பயன்படுத்தும்படியா கொண்டு போனாங்க. யோசப்ப பாருங்க குழியில் ஒதுக்கி போனாங்க. அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. ஆனா எல்லா வேளையிலையுமே அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரே என்னுடைய வழி, அதை விட வேற வழி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள தீர்மானம் வச்சுட்டாங்க. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுடைய வழியை பாதுகாத்து, அதே போல நியாயத்தை பட்ட பகலை போல் விளக்கு பண்ணுவேன். அதாவது உங்களுடைய நீங்க உண்மையா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருது. நான் உங்களுக்கு ஒரு குற்றம் சொல்றாங்க, நீங்க வேறு சில இடத்துல ஒரு குற்றம் செய்யறாங்க, சொல்றாங்க நீ செய்தது பிள்ளைன்னு சொல்லி குற்றம். ஆனா உங்களுக்கு தெரியுது அது குற்றம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? நான் அதை பட்ட பகலை போல வெளிப்படுத்துவேன். அதாவது நீ செய்தது குற்றம் இல்லை என்று சொல்லி நான் அதை பட்டப்பகலை போல உன்னை கொண்டருவேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, நாங்க எங்களுடைய வழியை எப்போவுமே இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க, நாங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல நாங்க கடந்த வருடம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நாங்க கர்த்தரை நோக்கி வந்தோம். ஆனா எங்களுடைய வழியை கர்த்தர் பாதுகாத்த, எங்களை வழி நடத்தினார். அதாவது எங்களுக்கு வர்ற நெருக்கப்படுற சூழ்நிலைகள் எல்லா வேளையிலையுமே கர்த்தர் அந்த நெருக்கத்தில் இருந்து உங்களையும் மீட்டு கொண்டார். ஆமென். நீங்க சில வேளையில எனக்கு ஒரு நாள் அனுபவம் இருக்கு. நீங்க பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல உங்களோட வாகனம் நின்று சொன்னா ஒரு தரமே நடுவழியில நிப்பாட்டி, இப்ப ஹைவேல நின்றுது, ஒரு தரமே நிப்பாட்டி உங்களுக்கு பெட்ரோல் வந்துட்டு போற அளவுக்கு இல்லை. என்னன்னு சொன்னால் நீங்க புத்தி உள்ள ஸ்திரியுடைய பகுதி பார்த்திருக்கீங்களானே, அது உதாரணத்துக்கு சொல்றேன். அவ எண்ணெயை சரியா கொண்டு போகாதனால அவங்க புத்தி உள்ள ஸ்திரியாக என்ன செய்வாங்க? அவங்க விட்டு போயிடுவாங்க. நீ வேண்டா எங்கேயாவது போய் பெட்ரோல் அடிச்சிட்டு வா, எங்கேயாவது போய் அடிச்சிட்டு வான்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்க கர்த்தரை வழியா நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புத்தகத்துல நீதிமொழிகள் எல்லாம் வாசிப்பீங்க. நீங்க போக முன்னமாக எல்லாத்துக்கும் ஆயத்தமா போவீங்க. ஆமென். இதுதான் கர்த்தர் இடநாடு ரோட்ல 2 ரோடு மறைச்சிட்டு நீ பெட்ரோல் ஆண்டுட்டியா எல்லாம் குடிச்சிட்டு போண்டு அப்படி இல்லை. ஆனா நீங்க ஞானமாய் நடந்து கொள்வது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு அறிவை தருவார். சாலமோனுடைய ஞானத்தை உங்களுக்கு தருவார். அப்ப நீங்க எதற்குமே ஆயத்தமாய் போவீங்க. அப்ப கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கிற வழியில எதற்குமே பயப்பட தேவை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எவ்வளவோ நெருக்கப்பட்டாங்க. அதாவது அந்த போற பாதை, சொல்ல பாச சொன்னாங்க, நீங்க போற பாதையெல்லாம் சரியான கரடு முரடான பாதைகள். அந்த காலத்துல எல்லாம் எப்படி சப்பாத்து செருப்பெல்லாம் இருந்துச்சோ ஐயா, பூட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ ஐயா. ஆனா அந்த காலத்திலேயும் கர்த்தர் அவங்களே எல்லாவற்றையுமே வழிநடத்த. ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, ஒரு மறந்து சரி, கோராவின் புத்திரர்கள். ஓகே, கோராவின் புத்திரர்கள் சொல்லி நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. கோராவின் புத்திரர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், போற வேளையிலே அவங்க கொஞ்சம் மோசைக்கு விரோதமாய் பேச வலிக்கிட்டாங்க. அங்கே இருந்திருக்கலாம் தானே, இருந்த இடத்துல இருந்திருக்கலாம் தானே, ஏன் சும்மா கூட இருந்தா, அங்க இடம் இல்லாமல என்ன கூட இருந்தா, அப்படி நிறைய பகுதிகளை பேசினாங்க. பேசிக்கிட்டு போகும்போது பாருங்க, அவங்க தங்களோட சுய வழியில வலிக்கிட்டாங்க. அவங்க கோராபித்திர சொன்னாங்க, மோசை நீ போ நான் இருக்கு.
அவங்க வழிகிட்டு போயிட்டாங்க. அப்ப பார்த்தால் இடையில அந்த நிலம் பிளந்து அவ்வளவு பேருமே சரி அந்த கோராவின் வம்சத்திலே அவ்வளவு பேரும் செத்துட்டாங்க. அப்ப செத்த பாருங்க, ஏன் அவங்க செத்தாங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வழியை விட்டுட்டு மோசையை கூட்டிட்டு போறாரு. அவருடைய வழியை விட்டுட்டு தங்கட வழியில வலிக்கிட்டீங்க. நான் சொல்றது சரியா தெரியல, ஆனா ஓகே, தங்கட வழியில வலிக்கிட்ட பாத்தீங்க. அதனால அவங்க அவ்வளவு பேர் மரிச்சே போயிட்டாங்க. ஆமென். அப்ப பாருங்க, எங்களுடைய வழி எப்பவுமே கர்த்தருக்குள்ளே இருக்கணும். என்ன சொன்னா எப்ப மரணம் பெறும்னு தெரியாது எங்களுக்கு. பாருங்க, அந்த பையன் செத்துட்டாங்க. அப்ப அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா இல்ல. ஓகே, ஆண்டவரை தெரிஞ்சிருக்கலாம் உறவுகள். ஆனா பாருங்க, அது இந்த நல்ல இவ்வளவோ நண்பர்களை சந்திச்சுக்கலாம். ஒருவேளை என்ன கூட சந்திச்சாலும் சில வேளையில் நான் சுவிசேஷம் சொல்லியிருப்பேனோ சொல்லிடுவோ தெரியாது. அப்ப காரியம் வாய்க்கிற வேளையில சுவிசேஷங்களை சொல்லி அவங்கள உள்ள கொண்டு வந்துடும். இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆத்மா ஆதாயத்தை கொண்டு வந்துடும். பாருங்க, யாருக்கு போயிட்டு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போயிட்டு, இந்த கோராய புத்திரர்கள் போன மாதிரி அந்த ஆத்மா போயிடுச்சு. அப்ப ஆறுல கூட எங்கெல்லாம் முதல்ல நாங்க கர்த்தருடைய வழியில நடப்போமா என்று சொன்னால் நாங்க மற்றவர்களையும் வழி நடத்த போதுமானவர்களாக இருப்போம். எல்லாட்டிக்கு நாங்க என்ன செய்வோம், இருக்கிறவர்களே உடைச்சிட்டு போயிடுறவர்களாக இருப்போம். சாட்சியும் இருக்காது. எத்தனையோ இன்றைக்கெல்லாம் குணாபுரத்தில் கவலைப்படுறது என்னன்னா, எத்தனையோ ஆத்மாக்கள் இல்லை என்கிற சபைக்குள்ள. ஏன்? கர்த்தருடைய வழியில இல்லை. ஏன்னா அவங்க தங்கட வழியில போயிட்டாங்க. நாங்க போனா இன்னொரு சபையை கட்டலாம், எங்களுக்கு கொஞ்சம் வசனம் தெரியும், பாட்டு தெரியும், அது எழுத்து பாடலாம். ஜோன் ஜெபராஜ் பாடுறான், அவன் பாடுறான், நாங்க செய்ய மாட்டோமா? ஒரு இப்ப சபையெல்லாம் ஒரு 500,000 கொடுத்தா தருவாங்க, எடுத்துட்டு 4 பேர் அப்படியான ஒரு சூழ்நிலை போயிட்டாங்க. என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வழியை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு மோசையை வழி நடத்தினா இல்ல மோசே இது நாங்களே போவோம் என்று சொல்லி பாருங்க. ஆரோன் மிரியம் எல்லாம் என்ன சண்டை பிடிக்கிறாங்க. மோசே உங்களுக்கு தெரியும், எங்களோடையும் கர்த்தர் பேசுவாரானே, உங்களோட பேசுகிற கர்த்தர் எங்களோடையும் பேசுவாரானே. அப்ப தங்களுடைய சுய வழியில போறாங்க. அதால அவ எவ்வளவு வியாதியோட இருந்தா பாருங்க. அப்ப அநேக பிள்ளைகள் எங்களுடைய சபையில இருந்து வெளியில போனதுக்கு காரணம் தங்களுடைய சுய வழியில போயிட்டாங்க. அப்ப நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே கர்த்தருடைய வசனம், நான் சொன்ன மாதிரி வாலிபனுக்கு எதனால காக்கப்படுவான்? கர்த்தருடைய வசனத்தினால. அது வசனம் அவனுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அவனுடைய பாதங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். வசனம் இல்லாத ஆடு என்ன செய்யும்? அது சிதறி போய் ஆமே சிதறியும் போயிடும். கர்த்தரையும் அவனுக்கு தெரியாது. சில வேளையில நாங்க ரட்சிக்கப்பட்டாங்க, 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டாங்க, 100 வருஷம் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லி கூட தெரிவாங்க, வசனம் தெரியாது, வார்த்தையும் தெரியாது. அப்ப பாருங்க, இதான் மெயின் பிரச்சனை. இது நான் அன்னைக்கு போர்ட்ல பார்த்தேன், வசனம் அடைக்கிறது, வசனம் புள்ளி அடைக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் நாங்கள் கவனமா இருக்கணும். ஆமே என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் கர்த்தரோடு இருந்தோம் என்று சொன்னால் பாதுகாத்துக் கொள்ளலாம். எல்லாட்டிக்கும் என்ன நடக்கும்? பாதாளத்துக்கு போகும். இப்ப ஒரு வசனம் எடுங்க, மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆமே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அதாவது இடுக்கமான வாசல் சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய பகுதி சரியான ஒரு இடுக்கமான வாசலா தான் இருக்கும். ஆனா பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு. அது நீங்க எந்த ஒரு கஷ்டம் பட தேவை. போத வஸ்து பாதிக்கப்படுறீங்களா? ஈஸி, எங்கேயும் போய் வாங்கலாம், வடிவா வாங்கலாம். இங்க நான் இந்த பெட்சத்துல பார்த்ததுக்கு மருந்து விலை கூட போத வஸ்து மலிவு இல்லையா? அவங்க அதான் பாதிக்கிறாங்க. மருந்த வாங்கி பாதிப்பாங்க, போத வஸ்து வாங்கி பாதிப்போம், குடிச்சிட்டு ரோட்லையும் படுத்துக்கிறாங்க. மருந்து நான் போய் பார்க்கணும், அது முச்சுவல் இருந்தா தான் கொஞ்சம் காசு குறைச்சி எல்லாம் எல்லாத்தையும் தர மாட்டேன்றோம். அவ பாருங்க, கேட்டுக்கு போற வாசல் வெரி ஈஸி. நீங்க சேர்ச்சின் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னுட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா 1000 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சில, எல்லாருமே இல்லை, ஒரு சில நண்பர்கள் நல்ல வழியில கூட்டிட்டு போவாங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்க? உங்களை கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆமே, அப்ப பாருங்க, இதுல சொல்லுகிறது என்ன சொன்னால், வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியா பிரவேசிக்கிறது அநேகம். கொஞ்சம் பேர் இல்லை, அநேக பேர். அப்ப பாருங்க, எத்தனையோ பேர் கேட்டுக்கு போறதுக்கு ஆசையா போறாங்க. பிறகு தொடர்ந்து பார்ப்போம்னால், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்கன்னு சொன்னார். என்னையும் ராஜ்யம் பாக்குறாங்க, ஏன்டா நீ அடிக்கடி கேட்டு நிக்கிறேன். அப்ப நான் இங்க நான் கூப்பிட்டோன்னே அமெரிக்கால காசு தட்டிக்கிட்டு வராங்க.
ஆமென். அப்ப பாருங்க, ஜீவனுக்கு போகிறதுக்கு வாழ்ந்த ஐயோ 1000 சாட்டு, இடுக்கமான வாசலுக்கு போகும் வாழ்ந்த பாவடிக்கிட்டு போகும். அப்ப பாருங்க, வழி நெருக்கமா இருக்கிறதே அதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர். இப்ப எங்களோட சபை உண்மையிலேயே நிறைஞ்சு வழிய வேண்டிய சபை. உண்மையிலேயே நான் ஆதியிலிருந்து வந்ததுல இருந்து நான் எத்தனையோ சனங்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க விசாலமான வாசலை பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த இந்த சபையில பாருங்க, இப்ப ஹீட்டர் போட்டுருக்கா, ஆனா குளிருது. இதுதான் உங்களுடைய நெருக்கமான வாழ்க்கை. நீங்க உலகத்துல வாழ்றீங்களா வாழ்க்கை? சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கம் உண்டு. நீங்க உலகத்துல வாழ்ற வாழ்க்கை உலகத்தானும் வாழ்றான். நீங்க எவ்வளவு நெருக்கத்துல ஆண்டவரை தேடி வாரீங்களா? இப்ப பாருங்க, நீங்க ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து மெட்ரோ எடுத்து வாரீங்கன்னு சொன்னா அதுதான் நெருக்கம். நீங்க வேலைக்கு நெருங்கிப்பட்டு கஷ்டப்பட்டு போறீங்கல்ல, குளிருக்கு நடைபெறீங்க, அது உங்களுக்கு தேவைக்காக. ஆமென். அப்ப பாருங்க, இந்த நீங்க கர்த்தரை தேடி வரணும்னு சொல்லி உங்களோட வழியை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய வழியை அவர் உங்களுடைய அவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க ஒன்றுமே தம்பி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் போய் இன்னொரு அழுத நிக்க தேவையில்லை. அவருடைய வசனம் எல்லாத்துடையும் சொல்லுது விளக்கமாக. காத்திரன் சொல்லுகிறது, இப்படி செய் அப்படி செய், எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரட்டு எல்லாமே எழுதப்படுது. நான் கூட ஒழுங்கா வாசிக்கிறேன், அதையும் இதுல சொல்ல விரும்புறேன். ஏன்டா அப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபம் ஆயிருக்கிறது, உங்களுக்கு கண்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்ப அநேக பேர் கேட்டுக்கு போறாங்க, கொஞ்சம் பேர் ரசிக்க போறாங்க. அதான் அர்த்தம். அப்ப பாருங்க, நாம கர்த்தரோட எப்பவுமே இருக்கணும், லாவிக்கொண்டு இருக்கணும். அதே போல நீதிமொழிகள் 14:12 எடுங்க. தம்பி அடுத்தது 13வது வசனம் நினைக்கிறேன், கிட்ட கிட்டதான். நீதிமொழிகள் 14:12. ஓகே, இல்ல 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 இல்ல. ஆமென். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரணம். யாரு? மனுஷருக்கு. நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட மனுஷருக்கு இல்ல, பொதுவான மனுஷருக்கு. அவருடைய வழி என்ன சொல்லுவார்கள்? சில பேர் சொல்லுவாங்க, அடே நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு சனிக்கிழமை சேர்த்துக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை போற, வா நாங்க என்ஜாய் பண்ணோம்னு கேட்பாங்க. இன்றைக்கு போகாத நாளைக்கு போண்டுவாங்க. இன்றைக்கு அன்பும் சேர்த்து, இன்றைக்கு புருஷன் சேர்த்திருக்கு, நாளைக்கு அன்பும் சேர்த்து போலாம் தானே, வாடா கண்டுபிடிவாங்க. அப்ப ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணத்தான் போகணும், பாலிய பிள்ளைகளா எல்லாருமே என்ஜாய் பண்ணத்தான் போகணும். ஆனால் உங்களோட வழி சரியான்னு நீங்க பார்க்கணும். சில வேளையில இன்றைக்கு நீங்க சேர்த்தி வராம போயிட்டீங்க, அங்க போய் பார்த்தா அந்த பொடியில் எல்லாம் ஒரு புளியான பகுதியை போறாங்களே சொல்லி நீங்க அன்றைக்கு மனசுடைச்சு போவீங்க. சில வேளையில நீங்கள் கெட்டகுமான விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு கெட்டகுமார புத்தகத்துல கெட்டகுமாரன் தனியே போய் கெட்டு போய் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒரு அவருடைய சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அவன் ஏதோ எல்லாமே எழுதப்படுது. ஆனால் அவன் பாருங்க போய் கடைசியா பண்டிகைக்கு போற சாப்பாடு கூட இல்லாம அதை கூட சாப்பிட ஏமான் அடிக்கிறான். அப்படியான நெருக்கத்துல வருகிறது. அப்ப பாருங்க, கேட்டுக்கு போற வாசல் ஈஸியா இருக்கு, அவன் போய் கடைசியா ஒன்றும் இல்லை. சரியா? திருப்பி எங்க வந்தான்? தகப்பன்ட்ட வந்தான். அதாவது எங்களுடைய இயேசு கிறிஸ்து. அவன் அதான் சில பேர் வருவாங்க, விழுந்துட்டான்னா போயிட்டு திருப்பி நல்லா அடி வாங்கி, அதாவது நான் அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்ல இல்லை, நல்லா விழுந்து போய் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கடைசியா வருவாங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு போதான் திருப்பி முதல்ல இருந்து திருப்பி தொடங்கணும். ஆதாம் அவள் கதையில இருந்து வெளிப்படுத்தல் மட்டும் நாங்க திருப்பி விளங்கப்படுத்தணும். ஆமென். அப்ப பாருங்க, கேட்டுக்கு போற வாசல் எவ்வளவு விலேசா இருக்கு. அப்ப பாருங்க, நாங்க எப்பவுமே அங்கே பாருங்க, மனுஷர்களை நீங்க நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. என்ன சொன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நீங்க மனுஷர் ஈஸியா கூட்டிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நீங்க விழுந்துட்டு பிறகு உடம்பி தூசம் தள்ளிப்பட்டு வந்தாலும் நீங்க விழுந்தது காயம் தானே. ஆனால் நான் பாடினேன், கர்த்தர் காயங்களை கட்டுகிறார். ஆனால் நீங்க கவனமா இருக்கணும். குழியில தூக்கி போட்டுட்டு சகோதரங்கள் போயிட்டாங்க, குழியில தூக்கி போட்டு. ஆனா தூக்கி விடுறதுக்கு ஒரு ஊண்டுதோலை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் சாதாரண மனுஷன் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதே போல பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவன் நான் தாவீதை குறித்து பார்க்கிற போது அவன் ஒரு சிறிய ஒரு பையன், ஆனா கூழாங்காயில கொண்டு போறான், ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அவன் அந்த பேத்துல வாசிக்கிற போது அவன் ஒவ்வொரு முறையும் போய் கர்த்தரோட ஜெபம் பண்ணிட்டு போறான். ஆண்டவரே என்ன செய்யறான், ஏதோ ஒரு காரியத்தை அவன் ஜெபம் பண்ணிட்டு போறான். அவ பாத்தீங்களா, அவன் வழியை கர்த்தருக்கு முதல் ஒப்பு கொடுத்தான், போனா அடிச்சான் கொடியாத்த போ முடிஞ்சு, அவ்வளவுதான் பேரு. தன்னுடைய சுய பலத்திலேயோ சுய காரியத்திலேயோ அவன் தாங்கி போவதில்லை. இது அதாவது நாங்கள் வாசித்த சங்கீதம் எல்லாமே தாவீதுடைய சங்கீதம் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க,
தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையுமே அப்படி எழுதினார். வேதம் அதான், வேதம் ஒன்றுமே மறைக்கல. தாவீது செய்த பிழையையும் எழுதியிருக்கு, நன்மையையும் எழுதியிருக்கு, அதே போல அவர் செய்த ஜெபங்களையும் எழுதியிருக்கு, அவருடைய எல்லா காரியத்தையும் எழுதி பாருங்க. அவர் தாவீதான் சொல்லுகிறார், உன் வழியை கத்தருக்கு ஒப்புவியது என்று அவர் அனுபவப்பட்டுட்டே சொல்றாரு. நாங்க பார்த்தா கடைபிடிக்கணும். அதே போல நீதிமொழிகள் 14 வாசிட்டோமே, சாரி தொடர்ந்து போவோம்னா லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா புஸ்தகம் 1:28. இதுல நாங்க ஒருவருடைய பகுதியை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா புஸ்தகத்துல ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பார்க்க போகிறோம். எஸ் 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். இங்கே ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொன்னால், நாங்கள் கிறிஸ்துமஸ் நாளா இருக்கிறபடினாலே நாங்கள் இதை குறித்து பார்ப்போம். என்னன்னு சொன்னால், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு தேவதூதன் தோன்றி என்ன சொல்லுகிறாள்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளை கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து துக்கித்துக் கொண்டிருந்தாள். சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவாய் என்று அவள் தான் சொல்லியாச்சு. அப்ப இந்த பொம்பளை கல்யாணம் கல்யாணம் பேசியிருக்கு, கட்டையில ஒரு இளம் பொம்பளை. நீங்கள் பாருங்கள் சொன்னால், ஜூதர்கள் என்ன செய்வாங்க, அதாவது ஒரு இளம் பொம்பளைக்கு இப்படியான ஒரு காரியம். தேவதூதன் என்ன சொன்னான், ஒரு குமாரன் உடைய வயிற்றிலே பிறப்பார், அதுக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அப்ப கல்யாணம் கட்ட முன்னமே சொல்லியாச்சு. அப்ப பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவாய், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகி அவன் தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார் என்று சொல்லியாச்சு. ஆனா இது கல்யாணத்து முதமே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சது. அவருக்கு நாம் எல்லாத்தையும் வாசிக்காம அவர் கர்ப்பவதி ஆகிறார். இந்த விஷயம் யோசப்புக்கு தெரியுது, இப்படி அதாவது கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லி தெரிகிறது. அப்ப பாருங்கள், இந்த வாழ்க்கையில யூதர்கள் என்ன செய்வாங்க சொன்னால், ஒரு பெண் கர்ப்பவதி ஆயிட்டால் திருமணமாக என்று சொன்னால் அங்கே கல்லறிஞ்சு கொள்ளுவார்கள் யூதர்களுடைய கெட்டு போட்டார்கள் சொன்னால் அவங்க கல்லறிஞ்சு அறிவாங்க, இல்லாட்டிக்கு விபச்சார பெண் சொல்லி சொல்லுவாங்க, சிலர் தள்ளி வச்சிருவாங்க, ஒருத்தர் சேரமான. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள் சொன்னால், தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவரே, நீங்க என்ன சித்தம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த சித்தத்தை என்னிலே நிறைவேறும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கா. பாருங்க. அதுக்கு பிறகு இதோ தேவதூதன் அவளுக்கு பிரியோத்தமாக பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையிலே நிழலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளில் இருக்கிற எலிசபெத் அது தேவையான அவசியம். ஓகே, அவ பிறக்கிறன்னு சொன்னோன்னு, ஆனால் அந்த பெண் தன்னை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கெடுக்கிற வேளையில பாருங்க. அப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த பெண்ணை போல நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒப்பு கொடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பெண் சொல்லியிருக்கலாம், நான் எனக்கு கல்யாணம் கட்டையில அதுக்கு பிறகு பார்க்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை நுப்பாட்டி இருக்கலாம். ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறார், தன்னை தானே ஒப்புக் கொடுக்க. இன்றைக்கு நாங்கெல்லாம் ரசிக்கப்பட்டது காரணம் இந்த ஒரு பெண்ணும் ஒரு காரணம். இவங்க தெய்வம் இல்லை, ஆனால் இவங்களும் ஒரு காரணம். என்னன்னு சொன்னால், அவர் தன்னுடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். நாங்கள் மீட்கப்பட்டோம். நாங்கள் எங்களுடைய பாவிகளாய் எங்களுடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டது. ஆமென். பாருங்கள், நாம எப்பவுமே எங்களை நாங்கள் எப்பவுமே ஒப்பு கொடுக்கணும் இயேசுக்கு. அப்ப அவர் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்ற. 34வது வாசிங்க. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். நான் சொன்ன மாதிரி பாருங்க, இவ கல்யாணம் நடக்கும்னு இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அப்ப அவர் சொல்ற, இது எப்படியாகும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்கிற போது தேவதூதன் அவனுக்கு பிரயோகமாக
பரிசுத்த ஆவி உண்மையில வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை சொல்லுகிற வேளையிலே அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். மாட்டணும்னு சொல்லல, பின்தாங்கியும் போகவில்லை. பாத்தீங்களா? அப்ப வழியை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியர்களை அதை கொடுக்கிற வேளையிலே அதை நீங்க உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அதை செய்யுங்க. தனவன் சொல்லிட்டார், நளின் சொல்லிட்டார், பாத்தி சொல்லிட்டார், அப்படி இல்லை. ஆமென். உங்களுடைய வழியை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்கிற வேளையில் நாங்கள் வாசித்தது போல அவரே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்குமல்ல, நீங்க உங்களுடைய தேவைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க ஆண்டவருடைய காரியங்களை நீங்க செய்கிற வேளையில உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது என்ன நடக்கும்? அது மகிமையாயிருக்கும். பாருங்க, மரியாள் எப்பவோ செய்த காரியம் இன்றைக்கும் மகிமையா இருக்கு. அதே போல அவருடைய கணவன் யோசப், அதாவது அவரை ஏற்றுக்கொள்ள முன்னமாக அவர் செய்த காரியமும் இன்னைக்கு பெரிய ஒரு காரியம். என்னன்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு சேர்ச்சுக்கு போனாலும் யோசப்புடைய அவர் நிற்பார், இங்க மரியாள். அவங்க தெய்வங்கள் இல்லை, ஆனால் ஆண்டவர் வேதத்திலே அழகா எழுதி அவரை மகிமைப்படுத்துறார். அதே போல அவர் சிலுவையில் அரைஞ்சு மரணம் பெறுகிற வேளையிலேயும் அவர் தனிப்பட்டு போகாதபடி அவருக்கு மகனை கொடுக்கிறார். அதாவது அவருடைய சீடர்கள் ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி அங்கே அவரை மகிமைப்படுத்துகிறார், ஸ்திரியை. அதே போல பாருங்க, அதாவது திராட்சரசம் குறைபட்டு போன வேளையிலேயும் அவருடைய தாய் சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர் செய்கிறதா இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த தாய் எப்பவோ செய்த காரியம் அவரை ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. அப்ப நாம எங்களுடைய வழிகளை நாங்கள் எப்பவுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த வருஷம் எங்களை கடந்த வருடம் முழுவதும் எங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல இன்னும் வருகிற வருடங்கள்லையும் நிச்சயமாய் பாதுகாப்பர். எப்படி பாதுகாப்பர் என்று அவ சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி கேட்கிற வேளையிலே கர்த்தருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவர் எங்களை பாதுகாப்பார் நிச்சயமாய். ஆமென். அவ்வளவுதான் நாங்கள்